ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு ஸ்பெஷல் ரெசிபியாக ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிருக்கிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் ரெசிபி இது. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கப் மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன். இதை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கை அளவு மக்கானாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. தாமரை விதையை இது நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க 2 நிமிஷத்துக்கு. இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதோட 10 பாதாம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் கேஷ்யூவும் கொஞ்சம் பாதாமும் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சாஸ் பேனில் தண்ணி சுட வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா சூடான பிறகு ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை இதோடு சேர்த்துக்கிட்டு ஜவ்வரிசி நல்லா குக் ஆகணுங்க. நல்லா சாஃப்டாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துருந்த ஜவ்வரிசி 3/4 பதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் சேமியா, வறுத்த சேமியாவை இதோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டையும் நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு இது ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 3/4 கப்பு கேரட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கேரட்டோட பச்சை வாடை எல்லாம் போகணுங்க. அதுக்கப்புறமாட்டி இதுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்க போகிறேங்க. நான் 1/2 கப் ஜீனி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ப கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. இதோட ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாயாசமில் அரைச்சிருக்கிற மக்கானா பவுடர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாயசம் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ பால் சேர்க்கும் போதே சேர்த்துருந்த பால் ஒரு கொதி வர ஆரம்பித்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற மக்கானா அண்ட் பாதாம் பவுடரை சேர்த்துக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. மக்கானா பாதாம் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்கிற சேமியாவையும் ஜவ்வரிசியும் இதோடு சேர்த்து நல்லா ஒன்று சேர கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்ஸு இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாயாசம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இப்போ பாயாசமை இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக டெலிஷியஸாக ஒரு பாயாசம் ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. வரலட்சுமி விரதத்துக்கு நீங்கள் இது சுவாமிக்கு நெய்வேத்தியமாக செஞ்சு வைக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.